இயேசுவும் அவரது சீஷர்களும் எரிகோவை விட்டு சென்றபொழுது ஏராளமான மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். சாலையோரம் அமர்ந்திருந்த இரு குருடர்கள் இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு உதவுங்கள் என்று உரக்க கூவினார்கள். அனைவரும் அக்குருடர்களை கடிந்து கொண்டார்கள். அவர்களை அமைதியாய் இருக்க கூறினார்கள். ஆனால் அக்குருடர்களோ மேலும் மேலும் சத்தமாக, ஆண்டவரே, தாவீதின் மகனே, எங்களுக்கு உதவுங்கள் என்று கூவினார்கள். இயேசு நின்று அக்குருடர்களை பார்த்து, உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு குருடர்கள், ஆண்டவரே, நாங்கள் பார்வை பெற வேண்டும் என்றார்கள். அவர்கள் மேல் இயேசு மிகவும் இரக்கம் கொண்டார். இயேசு அவர்களது கண்களை தொட்டார். அவர்கள் இருவரும் பார்வை பெற்றார்கள். பின்னர் அவர்கள் இருவரும் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். மத்தேயு அதிகாரம் 21. இயேசுவும் அவரது சீஷர்களும் எருசலேமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார்கள். ஒலிவு மலைக்கு அருகில் பெத்பகேயுவில் அவர்கள் முதலில் தங்கினார்கள். அங்கு இயேசு தமது சீஷர்களில் இருவரை அழைத்து நகருக்குள் செல்ல பணித்தார். அவர்களிடம் இயேசு, அங்கே தெரியும் நகருக்குள் செல்லுங்கள். நீங்கள் நகருக்குள் நுழையும் பொழுதே கழுதை ஒன்றை கட்டி போட்டிருப்பதை காண்பீர்கள். அதனுடன் அதன் குட்டியையும் காண்பீர்கள். அவை இரண்டையும் அவிழ்த்து என்னிடம் கொண்டு வாருங்கள். யாரேனும் உங்களை, ஏன் கழுதைகளை கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டால், அவர்களிடம், இக்கழுதைகள் ஆண்டவருக்கு தேவையாயிருக்கின்றன, விரைவில் இவைகளை திரும்பி அனுப்புவார் என சொல்லுங்கள் என்றார். தீர்க்கதரிசி கீழ்கண்டவாறு சொன்னதின் முழு பொருளும் விளங்கும்படி இது நடந்தேறியது. சொல்லுங்கள், சீயோன் நகர மக்களிடம், இப்பொழுது உங்கள் மன்னவன் உங்களிடம் வருகிறார். பணிவானவர் அவர் கழுதையின் மேல் வருகிறார். ஆம், அவர் கழுதை குட்டியின் மேல் வருகிறார். இயேசு சொன்னபடியே அவரது சீஷர்கள் செய்தார்கள். அவர்கள் கழுதையையும் அதன் குட்டியையும் இயேசுவிடம் கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் மேலாடைகளை போட்டார்கள். இயேசு அவற்றின் மேல் அமர்ந்து எருசலேம் நகர் செல்லும் பாதையில் பயணமானார். ஏராளமான மக்கள் வழியெங்கும் தங்கள் மேலாடைகளை வழியில் பரப்பினார்கள். மற்றவர்கள் மரக்கிளைகளை வெட்டி வழியில் பரப்பினார்கள். சிலர் இயேசுவுக்கு முன்னால் நடந்தார்கள். மற்றவர்கள் அவருக்கு பின்னே நடந்தார்கள். அவர்கள், தாவீதின் குமாரனே வாழ்க, கர்த்தரின் பெயரினால் வருகிறவரே வாழ்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாழ்க, பரலோகத்தில் உள்ள தேவனே வாழ்க என்றனர். பின்னர் இயேசு எருசலேம் நகருக்குள் சென்றார். நகரில் இருந்த அனைவரும் குழப்பமடைந்து, யார் இந்த மனிதன் என்று வினவினார்கள். இயேசுவை தொடர்ந்து வந்த ஏராளமான மக்கள், இவர்தான் இயேசு, கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்துள்ள தீர்க்கதரிசி என பதிலளித்தனர். இயேசு ஆலயத்திற்குள் நுழைந்தார். அங்கு பொருட்களை விற்றுக்கொண்டும் வாங்கிக் கொண்டும் இருந்த அனைவரையும் வெளியேற்றினார். பல வகையான நாணயங்களை மாற்றிக்கொண்டிருந்தவர்களின் மேஜைகளை கவிழ்த்தார். புறாக்களை வியாபாரம் செய்து கொண்டிருந்தவர்களின் மேஜைகளையும் கவிழ்த்தார்.
அங்கிருந்த மக்கள் அனைவரிடமும் இயேசு, ஏற்கனவே வேத வாக்கியங்களில் பிரார்த்தனை செய்வதற்கான இடம் என்னுடைய வீடு என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நீங்களோ தேவனுடைய வீட்டை கொள்ளைக்காரர்கள் பதுங்கும் இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். சில குருடர்களும் முடவர்களும் தேவாலயத்தில் இருந்த இயேசுவிடம் வந்தார்கள். அவர்கள் அனைவரையும் இயேசு குணப்படுத்தினார். தலைமை ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசுவின் செயலை கண்டார்கள். இயேசு பெரும் செயல்களை செய்வதையும் பிள்ளைகள் அவரை புகழ்வதையும் கண்டார்கள். சிறு பிள்ளைகள் எல்லாரும், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இவை அனைத்தும் ஆசாரியர்களையும் வேத பாரகர்களையும் கோபம் கொள்ளச் செய்தன. தலைமை ஆசாரியர்களும் வேத பாரகர்களும் இயேசுவிடம், இப்பிள்ளைகள் சொல்வதை கேட்டீரா என்று வினவினார்கள். இயேசு அவர்களிடம், ஆம், வேத வாக்கியம் கூறுகிறது, நீரே குழந்தைகளுக்கும் சிறு குழந்தைகளுக்கும் புகழ் பாட கற்பித்தீர். நீங்கள் அந்த வேத வாக்கியங்களை படிக்கவில்லையா என்று பதிலுரைத்தார். பின்னர் இயேசு அவ்விடத்தை விட்டு விலகி பெத்தானியா நகருக்குச் சென்றார். அன்றைய இரவு இயேசு அங்கேயே தங்கினார். மறுநாள் அதிகாலை இயேசு மீண்டும் நகருக்கு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். இயேசு மிகவும் பசியுடன் இருந்தார். இயேசு சாலையோரம் அத்திமரம் ஒன்றை கண்டார். அத்திப்பழங்களை உண்பதற்காக அம்மரத்தின் அருகில் சென்றார். ஆனால் மரத்தில் பழம் எதுவும் இல்லை, வெறும் இலைகள் மட்டுமே இருந்தன. எனவே இயேசு மரத்தை நோக்கி, இனி ஒரு பொழுதும் உன்னிடம் பழம் உண்டாகாது என்று கூறினார். உடனே அம்மரம் உலர்ந்து பட்டு போனது. இதை கண்ட சீஷர்கள் மிகவும் வியப்புற்றனர். அவர்கள் இயேசுவிடம், எப்படி அத்திமரம் இவ்வளவு விரைவில் உலர்ந்து பட்டு போனது என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நான் உங்களுக்கு உண்மையை கூறுகிறேன், நீங்களும் விசுவாசத்துடனும் சந்தேகிக்காமலும் இருந்தால் நான் இம்மரத்திற்கு செய்ததைப் போலவே உங்களாலும் செய்ய இயலும். மேலும் உங்களால் இன்னும் அதிகமாக சாதிக்க இயலும். இம்மலையை பார்த்து, மலையே போய் கடலில் விழு என்று நீங்கள் விசுவாசத்துடன் சொன்னால் அது நடக்கும். நீங்கள் நம்பிக்கையோடு பிரார்த்தனையில் வேண்டுகிற எதுவும் கிடைக்கும் என்று பதிலுரைத்தார். இயேசு தேவாலயத்திற்கு சென்றார். அவர் அங்கே போதனை செய்து கொண்டிருந்த பொழுது தலைமை ஆசாரியர்களும் மூத்த தலைவர்களும் அவரிடம் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு சொல், இவைகளை செய்ய உனக்கு என்ன அதிகாரம் உள்ளது? உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று வினவினார்கள். இயேசு அவர்களுக்கு, நானும் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் எனக்கு பதில் சொன்னால் நானும் இவைகளை செய்ய என்ன அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்பதை கூறுகிறேன். யோவான் மக்களுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் வந்ததா அல்லது மனிதரால் வந்ததா? சொல்லுங்கள் என்று மறுமொழி உரைத்தார். தலைமை ஆசாரியர்களும் தலைவர்களும் இயேசுவின் கேள்வியை குறித்து விவாதித்தனர். அவர்கள் தங்களுக்குள், யோவானின் ஞானஸ்நானம் தேவனால் ஆனது என்று நாம் கூறுவோமானால் இயேசு நம்மை பார்த்து, பின் ஏன் நீங்கள் யோவானை நம்பவில்லை என்று கேட்பார். மாறாக அது மனிதனால் ஆனது என்றால் மக்கள் நம் மீது கோபம் கொள்வார்கள். ஏனென்றால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு தீர்க்கதரிசி என்று நம்புகிறார்கள் என்று கூறிக்கொண்டார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், யோவானின் அதிகாரம் எங்கிருந்து வந்தது என்பது எங்களுக்கு தெரியாது என்று கூறினார்கள். பின்பு இயேசு, அப்படியெனில் இவைகளை செய்வதற்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று கூறினார். ஒரு மனிதனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் தனது முதல் மகனிடம் சென்று, மகனே, இன்று என் திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றான். அதற்கு அவன், போக முடியாது என்று பதிலளித்தான். ஆனால் பின்னர்
அவனே தான் போய் வேலை செய்ய வேண்டும் என நினைத்தான். அவ்வாறே செய்தான். பின்னர் அத்தந்தை தனது மற்றொரு மகனிடம் சென்றான். அவனிடம், மகனே, இன்றைக்கு எனது திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றான். அதற்கு அவனது குமாரன், சரி தந்தையே, நான் போய் வேலை செய்கிறேன் என்றான். ஆனால் அவன் வேலைக்கு செல்லவில்லை. 2 குமாரர்களில் யார் தனது தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான் என்று இயேசு கேட்டார். யூத தலைவர்கள் மூத்த குமாரன் என்று பதில் சொன்னார்கள். அப்போது இயேசு, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், வரி வசூலிப்பவர்களும் வேசிகளும் தீயவர்கள் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள். ஆனால் அவர்கள் உங்களுக்கு முன்னரே பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைவார்கள். வாழ்க்கையின் சரியான பாதையை உங்களுக்கு காட்டுவதற்காக யோவான் வந்தான். ஆனால் நீங்கள் யோவானை நம்பவில்லை. வரி வசூலிப்பவர்களும் வேசிகளும் யோவானை நம்பினார்கள். அவர்கள் யோவான் மீது நம்பிக்கை வைத்ததை நீங்கள் கண்டீர்கள். ஆனாலும் நீங்கள் மனந்திருந்தி யோவானை நம்பவில்லை என்றார். இந்த ஊமையை கேளுங்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு தோட்டம் இருந்தது. அவன் அதில் திராட்சை பயிரிட்டான். தன் தோட்டத்தை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பி திராட்சை ரசம் சேகரிக்கும் குழியையும் வெட்டினான். பின் ஒரு கோபுரத்தையும் கட்டினான். பிறகு தோட்டத்தை சில விவசாயிகளுக்கு குத்தகைக்கு கொடுத்துவிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டான். பின்னர் திராட்சை பழங்களை பறிக்க வேண்டிய காலம் வந்த பொழுது தனது வேலைக்காரர்களை குத்தகைக்காரர்களிடம் விளைச்சலில் தனது பங்கை வாங்கி வர அனுப்பினான். ஆனால் அவ்விவசாயிகளோ வேலைக்காரர்களை பிடித்து அவர்களில் ஒருவனை அடித்து விட்டார்கள். மற்றொரு வேலைக்காரனை கொன்றார்கள். மற்றொரு வேலைக்காரனை கல்லால் அடித்து கொன்றார்கள். எனவே தோட்டத்து சொந்தக்காரன் மேலும் சில வேலைக்காரர்களை அனுப்பினான். முதலில் அனுப்பிய ஆட்களை விட அதிக எண்ணிக்கையில் இப்பொழுது ஆட்களை அனுப்பினான். ஆனால் குத்தகை எடுத்த விவசாயிகள் முதலில் செய்தது போலவே இம்முறையும் செய்தார்கள். ஆகவே தோட்டக்காரன் தன் குமாரனை அனுப்ப முடிவு செய்தான். விவசாயிகள் என் குமாரனுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் குமாரனை கண்ட விவசாயிகள் தங்களுக்குள், இவன் நில சொந்தக்காரனின் குமாரன், நிலம் இவனுக்கே சொந்தமாகும், நாம் இவனை கொன்றால் நிலம் நமக்கு சொந்தமாகிவிடும் என்று பேசிக் கொண்டனர். எனவே அந்த விவசாயிகள் திராட்சை தோட்டத்து சொந்தக்காரனின் குமாரனை தோட்டத்திற்கு வெளியில் எரிந்து கொன்றார்கள். திராட்சை தோட்டத்து சொந்தக்காரனே வரும்பொழுது அவன் அந்த விவசாயிகளை என்ன செய்வான் என்று இயேசு கேட்டார். அதற்கு யூத ஆசாரியர்களும் தலைவர்களும், அவன் நிச்சயம் அந்த தீயவர்களை கொள்வான். பின் தனது நிலத்தை மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விடுவான். அதாவது அறுவடை காலத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை தனக்கு அளிக்கும் விவசாயிகளுக்கு குத்தகைக்கு விடுவான் என்றனர். இயேசு அவர்களுக்கு கூறினார், நீங்கள் வேத வாக்கியங்களில் கட்டாயம் படித்திருப்பீர்கள், கட்டிடம் கட்டியவள் விரும்பாத கல்லே மூளை கல்லாயிற்று, இது கர்த்தரின் செயல், நமக்கு வியப்பானது. எனவே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடமிருந்து பறிக்கப்படும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகிறேன். தம் ராஜ்யத்தில் தேவன் விரும்பும் செயல்களை செய்பவர்களுக்கே தேவனுடைய ராஜ்யம் கிட்டும். இக்கல்லின் மீது விழுகிறவன் துண்டுகளாக நொறுங்கி விடுவான். மேலும் இக்கல் ஒருவன் மீது விழுந்தால் அவன் நசுங்கி போவான் என்று கூறினார். இயேசு கூறிய இந்த ஓமைகளை தலைமை ஆசாரியர்களும் பரிசேயரும் கேட்டனர். தம்மை பற்றியே இயேசு பேசினார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். எனவே இயேசுவை கைது செய்ய ஒரு வழி தேடினார்கள். ஆனால் அவர்கள் மக்களை குறித்து பயந்தார்கள். ஏனெனில் மக்கள் இயேசுவை தீர்க்கதரிசி என நம்பினர். மத்தேயு அதிகாரம் 22. இயேசு மேலும் சிலவற்றை ஓமைகளின் மூலம் மக்களுக்கு எடுத்துக் கூறினார். பரலோக ராஜ்யமானது தன் மகனது திருமண விருந்துக்கு ஏற்பாடு செய்த மன்னன் ஒருவனுக்கு ஒப்பாகும். அம்மன்னன் விருந்துண்ண சிலரை அழைத்தான். விருந்து தயாரான பொழுது தன் வேலைக்காரர்களை அனுப்பி அவர்களை அழைத்து வர சொன்னான். ஆனால் அவர்களோ மன்னனது விருந்துக்கு வர மறுத்துவிட்டார்கள். பின் மன்னன் மேலும் சில வேலைக்காரர்களை அனுப்பினான். தன் வேலைக்காரர்களிடம் மன்னன் இவ்வாறு சொல்லி அனுப்பினான், நான் ஏற்கனவே அவர்களை விருந்துண்ண அழைத்து விட்டேன். எனவே அவர்களிடம் என்னிடமிருந்த சிறந்த காளைகளையும் கன்றுகளையும் உண்பதற்காக அடுத்துள்ளேன். எல்லாம் தயாராக உள்ளன, திருமண விருந்துண்ண வாருங்கள் என்று கூறுங்கள் என்றான். வேலைக்காரர்கள் சென்று அவர்களை அழைத்தார்கள். ஆனால் அவர்களோ வேலைக்காரர்களின் அழைப்பை பொருட்படுத்தவில்லை. வேறு வேலைகளை கவனிக்க அவர்கள் சென்று விட்டார்கள். ஒருவன் தன் வயலில் வேலை செய்யவும் மற்றொருவன் தன் வியாபாரத்தை கவனிக்கவும் சென்றனர். வேறு சிலரோ வேலைக்காரர்களை பிடித்து அடித்து கொன்றுவிட்டனர். கோபமடைந்த மன்னன் தன் வேலைக்காரர்களை கொன்றவர்களை கொல்வதற்காக தனது படையை அனுப்பினான்.
மன்னனது படை அவர்களது நகரத்தையே எரித்தது. அதன் பிறகு மன்னன் தன் வேலைக்காரர்களை பார்த்து, திருமண விருந்து தயாராக உள்ளது, நான் அவர்களை விருந்துக்கு அழைத்தேன், ஆனால் அவர்களோ எனது விருந்துக்கு வருமளவிற்கு நல்லவர் அல்லர். ஆகவே திருமுனைகளுக்கு செல்லுங்கள், உங்கள் கண்ணில் படுகிறவர்கள் அனைவரையும் விருந்துக்கு அழையுங்கள், எனது விருந்துக்கு வரச் சொல்லுங்கள் என்று சொன்னான். எனவே மன்னனது வேலைக்காரர்கள் தெருக்களுக்கு சென்று கண்ணில் பட்டவர்களை அழைத்து வந்தனர். வேலைக்காரர்கள் நல்லவர்களையும் தீயவர்களையும் திருமண விருந்து தயாராகவிருந்த இடத்துக்கு அழைத்து வந்தார்கள். அந்த இடம் விருந்தினர்களால் நிரம்பியது. மன்னன் விருந்தினர் அனைவரையும் காண்பதற்காக வந்தான். திருமணத்திற்கு வர ஏற்றதாக உடை அணிந்திராத ஒருவனை மன்னன் கண்டான். மன்னன் அவனிடம், நண்பனே, நீ எப்படி உள்ளே வந்தாய்? திருமணத்திற்கு வர ஏற்றதாக நீ உடை அணிந்திருக்கவில்லையே என்று கேட்டான். ஆனால் அம்மனிதனோ எதுவும் பேசவில்லை. எனவே மன்னன் தன் வேலைக்காரர்களிடம், இவனது கையையும் காலையும் கட்டுங்கள், இவனை இருளில் எரியுங்கள், அங்கு மக்கள் வேதனையால் பற்களை கடித்துக் கொள்வார்கள் என்று சொன்னான். ஆம், பலர் அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் சிலர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்று இயேசு சொன்னார். பின்னர் பரிசேயர்கள் இயேசு போதனை செய்து கொண்டிருந்த இடத்தை விட்டு விலகிச் சென்றார்கள். இயேசு ஏதேனும் தவறாக பேசினால் அவரை பிடித்துவிட வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டார்கள். பரிசேயர்கள் இயேசுவை ஏமாற்ற சிலரை அவரிடம் அனுப்பினார்கள். தங்களுள் சிலரையும் ஏரோதியர்களில் சிலரையும் அவர்கள் இயேசுவிடம் அனுப்பினார்கள். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் நேர்மையானவர் என்பதை நாங்கள் அறிவோம். தேவனுடைய வழிகளை குறித்த உண்மைகளை நீர் போதிப்பதையும் அறிவோம். உம்மை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை குறித்து நீர் கவலைப்படுவதில்லை. உமக்கு எல்லோரும் சமம். ரோமானிய பேரரசர் சீசருக்கு வரி செலுத்துவது சரியா தவறா? உமது கருத்தை சொல்லும் என்றார்கள். ஆனால் அவர்கள் தன்னை ஏமாற்ற முயற்சிப்பதை இயேசு அறிந்தார். ஆகவே இயேசு, மாயமானவர்களே, எதற்காக என்னை ஏதும் தவறாக சொல்ல வைக்க முயற்சிக்கிறீர்கள்? வரி செலுத்துவதற்கான நாணயம் ஒன்றை காட்டுங்கள் என்று கூறினார். அவர்கள் ஒரு வெள்ளி நாணயத்தை இயேசுவிடம் காட்டினார்கள். பின் இயேசு, நாணயத்தில் யாருடைய உருவம் உள்ளது? யாருடைய பெயர் பொறிக்கப்பட்டுள்ளது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சீசரின் உருவமும் சீசரின் பெயரும் என்று பதிலளித்தனர். எனவே இயேசு அவர்களுக்கு சொன்னார், சீசருடையதை சீசருக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள். இயேசு கூறியதை கேட்ட அவர்கள் வியப்படைந்தார்கள். இயேசுவை விட்டு விலகிச் சென்றார்கள். அதே நாளில் சில சதுசேயர்கள் இயேசுவிடம் வந்தார்கள். யாரும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழ முடியாது என்று நம்புகிறவர்கள் சதுசேயர்கள். சதுசேயர்கள் இயேசுவிடம் ஒரு கேள்வி கேட்டனர். அவர்கள், போதகரே, திருமணமான ஒருவன் குழந்தைகள் இல்லாமல் இறந்து விட்டால் அவனது சகோதரன் அவனது மனைவியை மணக்க வேண்டும் என மோசே நமக்கு கூறியுள்ளார். அப்படியெனில் அவர்கள் இறந்த சகோதரனுக்கு குழந்தை பெறுவார்கள். எங்களில் 7 சகோதரர்கள் இருந்தார்கள். முதலாம் அவன் மனம் செய்து கொண்டான். ஆனால் அவன் குழந்தைகள் இல்லாமலேயே இறந்து விட்டான். அவனது சகோதரன் அப்பெண்ணை மணந்து கொண்டான். பின் 2வது சகோதரனும் இறந்து விட்டான். அதே போல 3வது சகோதரனுக்கும் மற்ற சகோதரர்கள் அனைவருக்கும் நடந்தது. இறுதியாக அப்பெண்ணும் இறந்தாள். 7 பேர் அவளை மணந்தார்கள். எனவே மரணத்திலிருந்து அவர்கள் உயிர்த்தெழும் பொழுது அவள் யாருடைய மனைவியாக இருப்பாள் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்பது உங்களுக்கு தெரியாததால் உங்களுக்கு புரியவில்லை. மேலும் தேவனின் வல்லமையை குறித்து உங்களுக்கு தெரியவில்லை. மனிதர்கள் மரணத்திலிருந்து உயிர்த்தெழும் பொழுது அவர்களுக்கு திருமணங்கள் நடக்க மாட்டா. உயிர்த்தெழும் அனைவரும் பரலோகத்தில் இருக்கும் தேவ தூதர்களுக்கு ஒப்பாவார்கள். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுவதை குறித்து தேவன் என்ன சொல்லியுள்ளார் என்பதை படித்திருக்கிறீர்கள் அல்லவா? தேவன் ஆபிரகாமின் தேவன் நானே, ஈசாக்கின் தேவன் நானே, யாக்கோபின் தேவன் நானே, அவர்களின் தேவன் என்று தேவன் தம்மை பற்றி கூறினார். அவர் இறந்தவர்களின் தேவன் அல்ல, அவர் வாழ்கிறவர்களின் தேவன் என்றார்.
அதை கேட்ட அனைவரும் இயேசுவின் போதனையைக் கண்டு வியந்தனர். சதுசேயர்களால் வாதிட இயலாதபடி இயேசு பதிலளித்தார் என்று பரிசேயர்கள் அறிந்தனர். எனவே பரிசேயர்கள் ஒன்று கூடினார்கள். ஒரு பரிசேயன் மோசேயின் சட்டத்தை நன்கு கற்றவன். அவன் இயேசுவை சோதிக்க ஒரு கேள்வி கேட்டான். மோசேயின் சட்டங்களில் எது மிக முக்கியமானது என்று அந்த பரிசேயன் கேட்டான். இயேசு அதற்கு, உன் தேவனாகிய கர்த்தரை நேசிக்க வேண்டும், முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடும் அவரை நேசிக்க வேண்டும். இதுதான் முதலாவது மிக முக்கியமானதுமான கட்டளை. இரண்டாவது கட்டளையும் முதலாவது கட்டளை போன்றதே. நீ உன்னை நேசிப்பதைப் போலவே மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும். எல்லா கட்டளைகளும் தீர்க்கதரிசிகளின் எழுத்துகளும் இந்த இரண்டு கட்டளைகளை அடிப்படையாக கொண்டவைதான் என்றார். பரிசேயர்கள் ஒன்றாய் கூடியிருந்த பொழுது இயேசு அவர்களை ஒரு கேள்வி கேட்டார். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்றார். அதற்கு பரிசேயர்கள், கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்றனர். பின் இயேசு பரிசேயர்களிடம் கூறினார், பின் எதற்காக தாவீது அவரை ஆண்டவரே என்று அழைத்தார்? தாவீது பரிசுத்த ஆவியின் வல்லமையாலே பேசினார். தாவீது சொன்னது இதுவே, கர்த்தர் எனது ஆண்டவரிடம் கூறினார், எனது வலது பக்கத்தின் அருகில் உட்காரும், உம் எதிரிகளை உம் கட்டுக்குள் வைப்பேன். தாவீது ஆண்டவர் என கிறிஸ்துவை அழைக்கிறார். எனவே கிறிஸ்து எப்படி தாவீதின் குமாரனாக முடியும் என்று கேட்டார் இயேசு. பரிசேயர்கள் ஒருவராலும் இயேசுவின் கேள்விகளுக்கு பதில் கூற முடியவில்லை. அந்த நாளிலிருந்து இயேசுவை ஏமாற்றி கேள்வி கேட்க முயற்சி செய்யும் துணிவு யாருக்கும் வரவில்லை. மத்தேயு அதிகாரம் 23. பின் இயேசு மக்களையும் தம் சீஷர்களையும் பார்த்து பேசலானார். வேதபாரகரும் பரிசேயர்களும் மோசேயின் சட்டங்கள் என்ன சொல்கின்றன என்பதை உங்களுக்கு கூறும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சொற்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர்கள் செய்ய சொல்கிறவற்றை நீங்கள் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களின் வாழ்க்கை நீங்கள் பின்பற்றத்தக்கதல்ல. அவர்கள் உங்களுக்கு உபதேசிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அதன்படி நடப்பதில்லை. மக்கள் பின்பற்றி நடப்பதற்கு கடினமான சட்டங்களை ஏற்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் அவற்றை பின்பற்றுமாறு மிகவும் வற்புறுத்துகின்றனர். ஆனால் அச்சட்டங்களில் யாதொன்றையும் தாங்கள் பின்பற்ற முயலுவதில்லை. அவர்கள் நற்செயல்களை செய்வதற்கான ஒரே காரணம் மற்றவர்கள் அவற்றை காண வேண்டும் என்பதே. அவர்கள் வேத வாக்கியங்களில் வாசகங்களை கொண்ட தோல் பைகளை அணிந்து செல்கிறார்கள். அவற்றை மேலும் மேலும் பெரிதாக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். மேலும் மக்கள் காணும்படியாக பிரார்த்தனைக்கான சிறப்பு உடையை மிக நீண்டதாக அணிகிறார்கள். அத்தகைய பரிசேயர்களும் வேதபாரகர்களும் விருந்துகளின் போது முக்கியமான இருக்கைகளில் அமர விரும்புகிறார்கள். மேலும் ஜெப ஆலயங்களில் முக்கியமான இருக்கைகளில் அமர விரும்புகிறார்கள். கடைவீதிகளில் மக்கள் தங்களுக்கு மரியாதை செய்யவும் மக்கள் தங்களை போதகரே என அழைக்கவும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் போதகர் என அழைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சகோதர சகோதரிகள். உங்களுக்கு ஒரு போதகரே உண்டு. மேலும் பூமியில் உள்ள எவரையும் தந்தையே என அழைக்காதீர்கள். உங்களுக்கு ஒருவரே தந்தை, அவர் பரலோகத்தில் உள்ளார். நீங்கள் எஜமானே என்றும் அழைக்கப்படக்கூடாது. ஏனென்றால் உங்கள் எஜமான் ஒருவர் மட்டுமே, அவர்தான் கிறிஸ்து. உங்களுக்கு வேலைக்காரனை போல ஊழியம் செய்கிறவனே உங்களில் பெரியவன். தன்னை மற்றவரிலும் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு கேடு காலம். நீங்கள் மாயமானவர்கள். பரலோக ராஜ்யத்தின் நுழைவாயிலை நீங்கள் அடைக்கிறீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைய முயற்சிக்கும் மற்றவர்களையும் தடுக்கிறீர்கள். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு கேடு வரும். நீங்கள் மாயமானவர்கள். கடல் கடந்தும் பல நாடுகளில் பயணம் செய்தும் உங்களுக்கு ஒரு சீஷனை தேடுகிறீர்கள். நீங்கள் அவனை கண்டடைந்து அவனை உங்களை விட மோசமானவனாக மாற்றுகிறீர்கள். மேலும் நரகத்திற்குரிய நீங்கள் மிகவும் பொல்லாதவர்களே. வேதபாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு கேடு வரும். மற்றவர்களை வழிநடத்தும் நீங்கள் குருடர்கள். நீங்கள் கூறுகிறீர்கள், ஒருவன் தேவாலயத்தின் பெயரால் சத்தியம் செய்தால் அதனால் ஒன்றுமில்லை. ஆனால்
தேவாலயத்தில் உள்ள தங்கத்தின் பெயராலே சத்தியம் செய்தால் அவன் அதை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் அறிவற்ற குருடர்கள், தங்கம் பெரிதா தேவாலயம் பெரிதா? தங்கத்தை பரிசுத்தமாக்குவது தேவாலயமே. எனவே தேவாலயமே பெரியது. மேலும் நீங்கள் கூறுகிறீர்கள், ஒருவன் தேவாலயத்திலுள்ள பலிபீடத்தின் பெயரால் சத்தியம் செய்தால் அதனால் ஒன்றுமில்லை. ஆனால் ஒருவன் பலிபீடத்தில் உள்ள பலிப்பொருளின் பெயரால் சத்தியம் செய்தால் அவன் அதை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் குருடர்கள், உங்களுக்கு எதுவும் புரிவதில்லை. படைத்த பொருள் பெரிதா பலிபீடம் பெரிதா? படைத்த பொருளை பரிசுத்தப்படுத்துவது பலிபீடமே. ஆகவே பலிபீடமே பெரியது. பலிபீடத்தின் பெயராலே சத்தியம் செய்கிறவன் உண்மையில் பலிபீடத்தையும் அதிலுள்ள அனைத்து பொருளையும் பயன்படுத்துகிறான். மேலும் தேவாலயத்தின் பெயரால் சத்தியம் செய்கிறவன் உண்மையில் தேவாலயத்தையும் அதில் வாசம் செய்பவரையும் பயன்படுத்துகிறான். பரலோகத்தின் பெயரால் சத்தியம் செய்கிறவன் தேவனின் அரியாசனத்தின் பெயராலும் அதில் அமர்கிறவரின் பெயராலும் சத்தியம் செய்கிறான். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு கேடு வரும். நீங்கள் மாயமானவர்கள். உங்கள் உடைமைகள் அனைத்திலும் 10 ஒரு பாகம் கர்த்தருக்கு காணிக்கையாக்குகிறீர்கள், புதினா, வெந்தயம் மற்றும் சீரகத்திலும் கூட. ஆனால் கட்டளைகளில் மிக முக்கியமானவற்றை நீங்கள் பின்பற்றுவதில்லை. அதாவது நியாயமாகவும் கருணையுடனும் நேர்மையாகவும் விளங்க வேண்டும் என்பதை விட்டுவிடுகிறீர்கள். இவைகளே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்கள். மேலும் மற்ற நற்செயல்களையும் தொடர்ந்து செய்து வர வேண்டும். நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துகிறீர்கள், ஆனால் நீங்களோ குருடர்கள். பானத்திலிருந்து ஒரு சிறு ஈயை எடுத்து எறிந்துவிட்டு ஒட்டகத்தை விழுங்குகிறவனை போன்றவர்கள் நீங்கள். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, நீங்கள் மாயமானவர்கள். உங்கள் கோப்பைகளையும் பாத்திரங்களையும் வெளிப்புறம் நன்கு கழுவுகிறீர்கள், ஆனால் அவற்றின் உள்ளே நீங்கள் மற்றவர்களை ஏமாற்றி உங்கள் விருப்பத்தின்படி சேர்த்த பொருட்களால் நிரம்பியுள்ளது. பரிசேயர்களே, நீங்கள் குருடர்கள். முதலில் கோப்பையின் உள்ளே சுத்தம் செய்யுங்கள், பின் கோப்பையின் வெளிப்புறம் உண்மையிலேயே சுத்தமாகும். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு கேடு வரும். நீங்கள் மாயமானவர்கள். நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை போன்றவர்கள். அக்கல்லறைகளின் வெளிப்புறம் நன்றாக இருக்கிறது, ஆனால் உள்ளே முழுவதும் இறந்தவர்களின் எலும்புகளும் அசுத்தங்கள் பலவும் இருக்கின்றன. அதே போலத்தான் நீங்களும். உங்களை காண்கிறவர்கள் உங்களை நல்லவர்கள் என்று நினைக்கிறார்கள், ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் மாயமும் தீமையும் நிறைந்தவர்கள். வேதபாரகர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு கேடு வரும். நீங்கள் மிகவும் மாயமானவர்கள். நீங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு கல்லறை கட்டுகிறீர்கள், நல்லவர்களின் கல்லறைகளுக்கு பெருமை சேர்க்கிறீர்கள். மேலும் நீங்கள், நாங்கள் எங்கள் முன்னோர்களின் காலத்தில் வாழ்ந்திருந்தால் இத்தீர்க்கதரிசிகளை கொல்ல அவர்களுக்கு துணை போயிருக்க மாட்டோம் என்று கூறுகிறீர்கள். அத்தீர்க்கதரிசிகளை கொன்றவர்களின் வழிவந்தவர்கள் நீங்கள் என்பதை நிரூபணம் செய்கிறீர்கள். உங்கள் முன்னோர்கள் தொடங்கி வைத்த பாவத்தை நீங்கள் முடித்து வைப்பீர்கள். நீங்கள் பாம்புகள், கொடிய விஷம் கொண்ட பாம்பு கூட்டத்தில் தோன்றியவர்கள் நீங்கள். தேவனிடமிருந்து நீங்கள் தப்ப முடியாது. நீங்கள் அனைவரும் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டு நரகத்திற்கு செல்வீர்கள். ஆகவே நான் உங்களுக்கு இதை சொல்லிக் கொள்கிறேன். தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் போதகர்களையும் உங்களிடம் அனுப்புகிறேன். நீங்கள் அவர்களில் சிலரை சாகடிப்பீர்கள், சிலரை சிலுவையில் அறைவீர்கள், சிலரை ஜெப ஆலயங்களில் கட்டி வைத்து அடிப்பீர்கள், அவர்களை நகருக்கு நகர் துரத்தி செல்வீர்கள். ஆகவே நேர்மையான வாழ்வை நடத்திய சிலரை கொன்ற குற்றத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள். நல்லவனான ஆபேல் முதல் சகரியா ஆகியோரை கொன்ற பழிக்கும் உட்படுவீர்கள். ஆபேல் முதல் பரகியாவின் குமாரனும் ஆலயத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் கொல்லப்பட்டவனான சகரியா வரையில் வாழ்ந்த நல்லவர்களை கொன்ற பழிக்கும் ஆளாவீர்கள். நான் உண்மையை சொல்கிறேன், இவை அனைத்தும் தற்பொழுது வாழும் உங்களுக்கு உண்டாகும். எருசலேமே, எருசலேமே, நீ தீர்க்கதரிசிகளை கொல்கின்றாய். தேவன் உன்னிடம் அனுப்பியவர்களை கற்களால் அடித்துக் கொள்கிறாய்.
பற்பல முறை உன் மக்களுக்கு உதவ நான் விரும்பினேன். ஒரு கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைகளுக்கு கீழே சேர்த்து கொள்வதைப் போல நானும் உன் மக்களை ஒன்று சேர்க்க நினைத்தேன். ஆனால் நீயோ அதை செய்ய என்னை விடவில்லை. இப்பொழுதோ உன் வீடு முற்றிலும் வெறுமையடையும். நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன். கர்த்தரின் பெயராலே வருகிறவருக்கு தேவரின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். அவர் வரவு நல்வரவு என்று நீ கூறுகிற வரைக்கும் நீ என்னை காணமாட்டாய் என்று இயேசு கூறினார். மத்தேயு